ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தில் ஏற்கனவே வந்து 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒன்று வந்து பீஸ்ட் படத்தில் நடித்த பூஜா ஹெக்டே இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலு ஃபேமான மமிதா பைஜு அவர்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ 2 ஹீரோயின்ஸ் வந்து ஜனநாயகன் படத்தில் இருக்காங்க. இப்போ மூணாவதாக ஒரு ஹீரோயின் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதிஹாசன். ஸோ ஸ்ருதிஹாசன் அவங்க வந்து ஆன்போர்ட் ஆயிருக்கதா வந்து ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜனநாயகன் படத்தில் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் கொடுத்துருக்கதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து அவங்க வந்து கூலி படத்தில் லோகேஷ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துலையும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி கூட புலி படத்துலையும் ஏகே அவர்கள் கூட வேதாளம் படத்துலையும் வந்து இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் வந்து கிடச்சிருந்து தமிழ் சினிமாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சான்சஸ் இல்லை. ஸோ தெலுங்கு படத்தில் வந்து ஹீரோயினாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பியும் அவங்க வந்து ஒரு ரவுண்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவில் ஜனநாயகன் தளபதி படத்துலையும் சூப்பர் ஸ்டாரோட படத்துலையும் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸாக அவங்களுக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸில் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும் தளபதி கடைசி படம்னால. ஏன்னா ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பும் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதை எல்லாமே பூர்த்தி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஏற்கனவே 2 ஹீரோயின் இருந்தாங்க. இப்போ 3வது ஹீரோயின் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் வந்து பயங்கரமான வில்லனாகவும் ஒர்க் பண்ணுறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பக்காவான ஒரு பொலிட்டிக்கல் கமர்ஷியல் மூவி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எப்படியுமே வெயிட்டான கதையாக இருக்கும். அதனால தான் வந்து இத்தனை ஹீரோயின்ஸும் போர்டாக இருக்காங்க. அதுக்கு வந்து ரோல் கண்டிப்பாக வந்து வெயிட்டாக தான் இருக்கும். அதனால தான் வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு வினோத் அவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படி இருந்தாலும் வரும். ஸோ அப்போ வந்து வெறித்தனமான ஒரு வெயிட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.